Good evening, praise Lord. Welcome to this video. இதுக்கு முந்தைய சில வீடியோஸில் நிறைய தேங்க்யூ மெசேஜ் நான் போட்டிருந்தேன். இதில் நான் ஒரு சாரி மெசேஜ் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி பேர் ஃபார்மேஷன் இருக்குது. நான் நிறைய கவனிச்சதில் இருந்தால் கூட மற்றவங்க சொல்லுவாங்க இந்த ஃபைனல் இயர் கிளாஸில் 15 பேர் ஃபார்ம் ஆயிருக்கு மேடம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நல்லா படிக்கிற பசங்க தான். ஸோ நல்ல நல்ல பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க, நான் தப்பு சொல்ல. ஆனால் கவனிக்கிறதும் இல்லை. பட் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. சில டீச்சர்ஸ் வந்து பாசிவ் ஸ்மோக்கிங் அதில் போக முடியும். ஸோ ஒரு பேர் நடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க ஐயோ நம்மளுக்கு அது மாதிரி இல்லையே அப்படின்னு வருத்தம் கொள்ள முடியும். நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை, நானே கூட அப்படி நினைக்க முடியும். நமக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்னு பொறாமையாக நினைக்க முடியும். கர்த்தர் எனக்கு அதுலெல்லாம் விடுதலை கொடுத்துருக்காரு. ஆனால் நான் கல்லூரி நாட்களில் எனக்கு அதெல்லாம் தெரியாததுனால சில பேருக்கு நான் இடையூறாக இருந்திருக்கேன். என்னுடைய ஆடை அலங்காரங்கள், நைட்டி, அது மாதிரி என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் மூலமாக நான் மற்ற அங்கே இருந்த ஹாஸ்டல் ஜனங்களுக்கு இடையூறாக நான் இருந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அவைகள் தெரியாது, போதிக்கப்படலை நான். ஆனால் கர்த்தர் என்னை போதித்து என்னை விடுதலையாக்குனாரு. பட் அந்த ஜனங்களுக்கு என்னாச்சோ எனக்கு தெரியல. ஸோ பாசிவ் ஸ்மோக்கிங்ன்றது கூட அது ஒரு கில்லர் தான். அதனால் நிறைய நேரத்தில் நான் அதெல்லாம் பேசுறதே இல்லை. ஸோ வி ஷுட் நாட் கிரியேட் மார்பிடிட்டி இன் அதர் பீப்புள் லைஃப். இன்னொருத்தருக்கு நம்ம இடையூறாக இருக்கிறது கூட பாவம்தான். ஸோ நம்ம காதல் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணலாம். நம்ம போகிறோம் வரோம் நடமாடுறோம். பட் அதை பற்றி பேசுகிறதோ இல்லை மோசமான ஜோக்குகள் அது மாதிரி சில பேர் கேட்குறாங்க. அதுமாரி சொல்கிறது அல்லது நம்முடைய பர்சனல் இதை இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது, இதெல்லாம் அவங்களுடைய ஜீவியத்தை பாதிக்க முடியும். அல்லது பாசிவ் ஸ்மோக்கிங்கிறாங்க அதெல்லாம் ஸோ இன்னொருத்தருக்கு நம்ம மிகப்பெரிய அளவில் இடையூறாக நானே இருந்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அதாவது ஆஸ் சைல்ட் ஆஃப் காட் நான் ஐ எம் சப்போஸ் டு ப்ரே அண்ட் டெல் த வேர்ட் ஆஃப் காட், ஸ்ப்ரெட் த காஸ்பல் ஒன்லி. இது மாதிரியெல்லாம் நம்ம பாசிவ் ஸ்மோக்கிங் அது மாதிரிலாம். ஆனால் ஒரு ஸ்டேட்டில் சுதாரித்து இதில் பேசுதே நிறுத்திட்டேன். ஆஸ் டீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அதனால பேசவும் மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் அப்படியெல்லாம் என்கரேஜும் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் செஞ்சுருந்தா அதைட்டு யாராவது பாதிப்பு அடைஞ்சிருந்தா நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.